சார் இது எம்ஜிஆர், நான் எம்ஜிஆர் ரசிகன், அவ்வளோதான். ஆரம்பத்துலேருந்து அந்த ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது, ஒரு கனெக்டிவிட்டி இருந்துகிட்டே இருந்தது. அது என்ன மாதிரிலாம் ஃபீல் பண்ண முடியாது, ஒரு எம்ஜிஆர் ஃபேனாக இருந்தால் தான் அது புரியும். இதில் பொங்கலுக்கு பராசக்தியும் வந்துச்சு, இப்போ வாவா இது பராசக்தி வந்துச்சு. பராசக்தி வேறு கதைனா இது வேறு கதை. பட் வாவாத்தியா நல்லா இருக்குது. பராசக்தியை கம்பேர் பண்ணுவேன், ஏன்னா அதில் லவ் சீன்ஸ் நிறைய கொடுத்தனால அந்த படம் போயிடுச்சு மொக்கையா. சூப்பராக இருந்தது, ஃபீல் குட் மூவி, சூப்பராக இருந்தது. கார்த்திக் மூவி வேற லெவல், வேற லெவல். நல்லா இருக்கு. கார்த்திக் எப்படி பண்ணிருக்காரு? சூப்பரா பண்றது. எம்ஜிஆர் பார்த்து ஃபீல் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. கதை எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. பிடிச்சிருச்சிங்களா? பிடிச்சிருக்கு. எம்ஜிஆரோட பழைய சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குண்ணா. என்ன மாதிரி கதை எப்படி இருந்தது? லைட்டாக ஆல்டர் ஈகோ அந்த மாதிரி, லைட்டாக அன்னியன் மாதிரி இருக்குண்ணா. நல்லா இருக்கு. எம்ஜிஆரோட ரெஃபரன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு ஸ்க்ரீனில் ஏஐ மூலியமாக வச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. கார்த்திக் எப்படி நடிச்சிருக்காரு? சூப்பராக நடிச்சிருக்காரு. ஸ்டோரி கனெக்ட் ஆகுதா? ரொம்ப இல்லை, ஆனால் நல்லா இருக்கு. நல்ல எஃபர்ட் போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. பொங்கலுக்கு பராசக்தி வாவாதியார் எது பெட்டர், எது வின்னராக இருக்கும்? நான் பராசக்தி இன்னும் பார்க்கல, ஆனால் நான் இந்த வாவாத்தியார் நல்லா இருக்கு. சாட்டிஸ்ஃபைடா? சாட்டிஸ்ஃபை. சத்யராஜ், ராஜ்கிரண் நிறைய கேரக்டர் இருந்தாங்க. நிறைய கேரக்டர் இருக்கு, எல்லாருக்கும் கம்மியாக ஓகே. அவங்கவுங்க ரோல் அவங்கவுங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. லவ்லாம் எப்படி? கீர்த்தி செட்டி அவங்களுக்கு பெருசாக இல்லை, நல்லா இருக்காங்க, அவ்வளோதான். நல்லா இருக்கு ப்ரோ. கார்த்தி எப்படி பண்ணியிருக்காப்ல? நல்லா தான் பண்ணிருக்கேன். எம்ஜிஆரோட இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. பிடிச்சிருச்சா? ஓகே தான். மூவினால எப்படி கனெக்ட் ஆகுதா? நல்லா தான் இருந்துச்சு, ஓகே தான். பொங்கலுக்கு பராசக்தி இதுவும் வந்திருக்கு, எது வின்னராக இருக்கும்னு நினைக்கிறேன்? அது தெரியல, இப்போ பராசக்தி ஒன்றும் பார்க்கல, பார்த்துட்டு சரி, ஓகே. இது கார்த்தி படம் எப்படி இருந்துச்சு? அது நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா கார்த்தி இருக்கு. எப்படி பண்ணியிருக்காப்ல? சார் இது எம்ஜிஆர், நான் எம்ஜிஆர் ரசிகன், அவ்வளோதான். வேறு எதுவும் அங்கே ஸ்க்ரீனில் இப்போ கார்த்தி மூலியமாக எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒன்றும் இது இல்லை. ஆரம்பத்துலேருந்து அந்த ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது, ஒரு கனெக்டிவிட்டி இருந்துகிட்டே இருந்தது. அது என்ன மாதிரிலாம் ஃபீல் பண்ண முடியாது, ஒரு எம்ஜிஆர் ஃபேனாக இருந்தால் தான் அது புரியும். எம்ஜிஆர் ஆரா ஃபீல் பண்ணீங்களா? ஆமாம். உங்களுக்கு கதையாக பிடிச்சிருந்தா? கதை வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆவிய மாரி அந்த மாதிரி வராங்க தான், வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. பட் நல்லா இருந்துச்சு. சத்யராஜ் மற்றவங்க எப்படி நடிச்சிருக்காங்க? ராஜ்கிரண், அதாவது ராஜ்கிரண் கார்த்திக் அவங்க 2 பேர் போன பிறகு அப்பா பையனாக பிறந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க 2 பேர் இதுக்கு முன்னாடி நிறைய நடிச்சிருப்பாங்க. ஸோ அது அப்படியே இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் அவங்கள்ட்ட வந்து ஒரு இது இருந்துகிட்டே இருக்குது. பொங்கல் என்ன பராசக்தியா இல்லை இதுவான எந்த? சார் இது நான் திருப்பி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது சார். இந்த படத்தை என்ஜாய் பண்ணேன். பராசக்தி அது வேறு மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டு. ஸோ அது அப்படியே விட்டுடணும், அவ்வளோதான். கார்த்தி வந்து இப்போது லாஸ்ட்டு படம் இது என்ன ஏதோ ஒரு படம் நடித்தாங்க, மெய்யழகன். ஸோ அது ஒரு மாதிரி ஃபீலிங், இது ஒரு மாதிரி ஃபீலிங். ஹாப்பியாக இருக்கா? ஐ எம் வெரி ஹாப்பி சார். படம் பயங்கரமாக இருக்குண்ணா. கார்த்தி எப்படி பண்ணியிருக்காப்ல? நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவர் எம்ஜிஆர் மாதிரியே பண்ணியிருக்காரு படத்தில், நல்லா இருக்கு. ஃபேனாக பார்க்கும்போது நல்லனோட படம் முந்தின படத்தை கம்பேர் பண்ண இந்த படம் எப்படி இருக்கு? முன்ன படம் கம்பேர் பண்ணால் இது நல்லா இருக்கு. உண்மையாக சொல்ல போனால் நல்லா தான் இருக்கு. கார்த்தியோட எம்ஜிஆரோட கனெக்ட் வந்து கார்த்திகோட வரும்போது எப்படி உங்களுக்கு அது ஃபீல் ஆகுது படமாக பார்க்க? எனக்கு கூஸ் பம்ப்ஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா இன்டர்வல் பிளாக்ல தான் ஒரு வராரு வாத்தியார வெளியே. ஸோ அது சீன் நல்லா எடுத்திருக்காங்க. அது அவருக்கு அந்த இதுவும் நல்லா இருக்கு, மேக்கப்பும் பண்ணது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அவர் ஃபேஸுக்கு சூட் ஆகுது. அது அப்படியே அந்த ஆரா எப்படி ஃபீல் ஆகுது? அந்த எம்ஜிஆர் கனெக்ட் ஆராவோட ஃபீல் அந்த தேட்டரில் பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகுது? நல்லா தான் இருக்குது. ஆனால் ரொம்பலாம் சொல்ல முடியாது, நல்லா இருக்குது. பட் அவருக்கு சூட் ஆகுது. அது கரெக்டான ஒரு இடத்த வச்சு எடுத்திருக்காரு, அவர் வச்சு எடுத்திருக்காங்க. டேரக்டர் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆனந்த்ராஜ், ராஜ்கிரண், அப்புறம் ராஜ்கிரண் எல்லாமே வந்து எம்ஜிஆரோட ஃபேனாக இருப்பாங்க. ஸோ அவரோட ராஜ்கிரணோட பையன் தான் வந்து இவர் கார்த்திக். ஸோ இவர் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடு தானே. ஒன்றும் படத்தில் லேக் எதுவுமே இல்லை. லவ்லாம் எப்படி இருக்குது? லவ்லாம் ரொம்பலாம் போடல, கம்மியாக தான் வச்சுருக்காங்க. கரெக்டாக எடுத்திருக்காங்க படத்தை. ரொம்ப சீன்ஸும் கொடுக்காம, ரொம்ப பாட்டும் கொடுக்காம, ஒரு 3 பாட்டு அதுக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. படத்தில் பொங்கலுக்கு பராசக்தியும் வந்துச்சு, இப்போ வாவா இது பராசக்தி வந்துச்சு. பராசக்தி வேறு கதைனா இது வேறு கதை. பட் வாவாத்தியார் நல்லா இருக்குது. பராசக்தியை கம்பேர் பண்ணுவேன், ஏன்னா அதில் லவ் சீன்ஸ் நிறைய கொடுத்தனால அந்த படம் போயிடுச்சு மொக்கையா. இல்லைனா அந்த படம் நல்லா இருந்திருக்கும். சாட்டிஸ்ஃபை ஆச்சு உங்களுக்கு? ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை. நல்லா இருக்குது, தாராளமாக பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள்ண்ணா. ஓகே, தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓகே தான், பிடிச்சிருந்தது. ஓகே தான். எதையும் எதிர்பார்க்காம வந்தீங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. பெருசாக கார்த்தி படம், நலன்குமார் சிவன் படம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆகும். ஏன்னா இது நலன் படம் இல்லை, ஒரு ப்ராப்பரான ஒரு கமர்ஷியல் படம், அவ்வளோதான். ஃபேண்டசி எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது? அதெல்லாம் நிறையா இருக்குது, நல்லா ஒரு லாஜிக்கலாக. அதாவது முன்னாடியே சொல்லிடுறாங்க இது இந்த ஊரே கிடையாது, இது ஒரு கற்பனைன்னு. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஒரு ஃபேண்டசிலாம் முயற்சி பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. அது கார்த்தி மாறி மாறி வர விஷயங்கள் எல்லாம், அவரோட கெட்டப் சேஞ்ச் எல்லாம் நல்லா இருக்குது. ஓகேவா இருக்குது. ஒரு பொங்கல் டைமில் இந்த மாதிரி ஒரு படம், நல்ல படம் தான், பார்க்கலாம். அந்த எம்ஜிஆரோட கனெக்டில் எடுத்து வரும்போது எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, ஒரு அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக மேட்ச் ஆகல, பட் ஓகே நல்லா இருக்குது. நல்லா முயற்சி பண்ணியிருக்காங்க.
எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக படம் ஃபுல்லாகவே கார்த்தி தான். மற்றபடி படங்களில் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே கொடுத்த வேலையை சரியாக பண்ணியிருக்காங்க. சத்யராஜ், ஆனந்த்ராஜ், ராஜ்கிரண் இதெல்லாம் அதான் அவங்களுக்கு கொடுத்த வேலை என்னவோ அதை பண்ணியிருக்காங்க. பெருசாக வில்லத்தனத்திலே அவர் பெருசாக பெரிய ஸ்கோப்லாம் இல்லை. அவர் கொடுத்தது அந்த கேப்பில் என்ன பண்ண முடியுமோ வில்லத்தனம் அதை பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். படத்தில் லவ், கீர்த்தி செட்டி அது அங்கங்கே வருது, அதெல்லாம் தேவையில்லை. தவிர்த்துக்க பாடல்கள் எனக்கு இந்த சீன்ஸ் கூட ஓகே தான், அது பெருசாக கிரிஞ்சா இல்லை. பட் பாடல்கள் அந்த மாதிரி ஒரு நல்லா போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு பாட்டெல்லாம் வரது வந்து எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. பட் ஓகே தான், வாட்சபிள் தான். ஒரு ரொம்ப மோசமும் கிடையாது, ஆஹா ஓனும் கிடையாது, ஓகே தான். சூப்பராக இருந்தது, நல்லா ஃபீல் குட் மூவி. எம்ஜிஆர் அவர்களோட அந்த ஒரு ஸ்டோரியை கொஞ்சம் காமிச்சிருக்காங்க. எங்களுக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு ஃபஸ்ட் டைம் இது அவரை பற்றி கேள்விப்படுறோம். நல்லாவே ஒரு ரிலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ப்ரோ கதை. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஜாலியாக போச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனலாகவும் இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த சொசைட்டிக்கு தேவையான கருத்தை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேண்டசி எலிமெண்ட் தான் கனெக்ட் ஆச்சு. அது பண்ணதுனால தான் எங்களால் கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஸ்டோரி அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க, ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. கார்த்தி சார் ஆக்டிங், எம்ஜிஆரோட அந்த இம்ப்ரெஷன் பண்ணும்போது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. தேட்டரில் ரெஸ்பான்ஸ் வேறு லெவல், பாட்டு சூப்பராக இருந்தது, பிஜிஎம் நல்ல யூனிக்னஸ். நலன் சார் ஒரு டேரக்ஷன் தான் பயங்கர யூனிக்காக அவர் காமிச்சிருக்காரு அந்த டேரக்ஷன். எம்ஜிஆரோட கனெக்ட்லாம் உள்ள கார்த்திகோட வரும்போது எப்படி இருந்தது? அதான் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ். அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. செகண்ட் ஹாஃப்ல அவர் பண்ணும்போது அந்த அன்னியன் படத்தில் விக்ரம் பண்ணுற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் பண்ணுறாரு. அது எல்லாருமே பார்க்கணும். செம்மையாக இருந்த ரெஸ்பான்ஸ். ஒவ்வொரு அந்த டைலாக் சேஞ்சு, அந்த இம்ப்ரெஷன் மாற்றும் போதெல்லாம் சூப்பராக இருந்த ரெஸ்பான்ஸ். உங்களுக்கு பராசக்தி வாவாத்தியார் வந்தது, எது பொங்கல் வின்னராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார் நான் பராசக்தி பார்க்கல, வாவாத்தியார் நான் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப ஃபீல் குட், ஹார்ட்ஃபுல்லாக இருக்குது சார். என்ஜாய் பண்ண எல்லாருமே பார்க்கணும் சார் ஃபேமிலியோட. படம் ஆவரேஜ் தான் சார். என்ன எதிர்பார்த்தாங்க? இல்லை நல்ல ஒரு டேரக்டர்கிட்ட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் அந்தளவு எதுவும் இல்லை. அது எம்ஜிஆர் டச் வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. அது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அதே ட்ராக்கில் போகிறது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலை. படம் லாஸ்ட்டாக முடிக்கணும்னு முடித்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எப்படி நடிச்சிருக்காங்க? கார்த்தி நல்லா பண்ணியிருக்காரு, அவரோட ஸ்க்ரீன் பர்சன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அது ஓவராலாக எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்று, நடந்தது ஒன்று தான். கார்த்தி அந்த எம்ஜிஆரோட கனெக்ட் கார்த்திக் வரதெல்லாம் எப்படி இருக்காரு? அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் ஸ்க்ரீன் ஓரியண்ட்டாக போகும்போது திருப்பி அதே மாதிரி சீன்ஸ் வந்து அதிலே முடித்தது கொஞ்சம் சரியாக போகல, ட்ராக் சரியாக. மியூசிக் சந்தோஷ் நாராயணன்லாம் எப்படி? அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த ரீமிக்ஸ் சாங்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு அவர் திருப்பி போலீஸ் ஆகி திருப்பி உள்ளே வருவார், அந்த ட்ராக் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்காங்க, ஏன்னாலும் தெரியல. படத்துக்கு பொங்கலுக்கு பராசக்தியும் வாவாத்தியாரும் வந்துச்சு. ஸோ இன்னொரு இது இருக்கும் பார்த்தீங்கன்னா யாருன்னு சொல்லுங்கள். இது இன்னொருத்தர் இருக்காரு, அவர் வரட்டும். அவர் வந்ததுக்கப்புறம் ஆமாம் அவரை கண்டிப்பாக பார்ப்போம். அவர் தான் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஜீவாவை பார்த்துட்டு தான் முடிவு பண்ணப்போம். வந்து ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. என்ன சொல்லணும்னா, அந்த காலத்தில் எம்ஜிஆர் இருந்திருக்காருல்ல, இப்போ அவர் இந்த காலத்தில் இருந்தால் இந்த இஷ்யூஸில் எப்படி பார்ப்பாரு அப்படின்றத வச்சு சொல்லியிருக்காங்க. எந்த கட்சியோட சாயலும் இதில் கிடையாது. யாரும் எதிர்த்தும் பேசலை, இவர் வசதியும் பேசலை. ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ஜிஆருக்கான ஒரு படம். அவரோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்தில் எம்ஜிஆர் இப்படிலாம் இருந்திருக்காரு, இந்த காலத்தில் இப்போ எம்ஜிஆர் இருந்தால் எப்படி இது பார்ப்பாரு, இந்த விஷயத்தில் எப்படி பார்ப்பாரு, இவங்க பண்ணுற இதெல்லாம் எப்படி பார்ப்பாருன்றது மட்டும் தான் எம்ஜிஆர். ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ஜிஆரோட இதை வச்சு மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ கார்த்தி வந்து எம்ஜிஆராக வாழணுன்றதுக்காக அவரோட கேரக்டர் வச்சு நல்லா ஆர்க்கு நல்லா எழுதி நல்லா பண்ணியிருக்காரு. கார்த்தி ஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருக்காரு. நலன் குமாரசாமி படத்தை பொறுத்த வரைக்கும் சில ஃபுல்லாகவே ஃபேண்டஸியாக இருக்கும், அவரோட ஸ்டைலில் இருக்கும். இது அவர் ஸ்டைல் கலந்து ஒரு கமர்ஷியல் எலமெண்ட் ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் நல்லா இருக்குது. கமர்ஷியல் எலமெண்ட் ஆட் பண்ணதுனால படம் நல்லா இருக்கா? இல்லை கமர்ஷியல் எலமெண்ட் ஆட் பண்ணதுனால தான் நிறைய பேருக்கு இப்போ வந்து சில பேர் சொல்லலாம் மேபி படம் ஸ்லோவாக இருக்குன்னு. கமர்ஷியல் எலமெண்ட் ஆட் பண்ணதுனால தான் சொல்லலாம். ஏன்னா கமர்ஷியல் எலமெண்ட்டில் இன் சென்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபைட்டு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாங்ஸ் போடுறது தான். அதனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி எல்லாம் சொல்லலாம். பட் ஆனால் அதை ஆட் பண்ணுறதுனால இந்த படத்துக்கு எந்த காசும் இல்லை. நல்லா தான் இருக்குது படம். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு பேஷன்ஸோட எங்கேஜிங்காக தான் கொண்டு போகிறாங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எம்ஜிஆர் கனெக்டாக இருக்கட்டும், இப்போ அதை சுற்றி நடக்கிற பிளாட்லாம் வந்து லாஜிக்கலாக அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கா? எப்படி லாஜிக்கலாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது தான். லாஜிக் பார்த்தோன்னா இந்த படம் நமக்கு இது பண்ண முடியாது. ஏன்னா இப்போ அவர் வந்து கதை சொல்ல விரும்பல. பட் ஆனால் வந்து நீங்கள் பார்க்கும்போது அவரால் 2 ஷேடாக இருக்க போகிறாரு. அவர் கார்த்தியாவும் நடிச்சிருக்காரு, எம்ஜிஆவும் வாழ்ந்திருக்காரு. இப்படி இருக்கும்போது 2 ஷேடாக நம்ம ரியல் லைஃப்பில் இது பண்ண முடியாது. பட் ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்த விஷயமா ரொம்ப நல்லா இருந்துச்சு. சும்மா 2 வாரம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஓகே. கார்த்தி எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் மாதிரி பண்ணியிருக்காரா? நல்லா பண்ணியிருக்காரு. படம் நல்லா தானே இருந்துச்சு. எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா தானே பண்ணியிருக்காங்க. கார்த்தி நான் எல்லாருக்கிட்டையும் இதே தானே சொல்லிட்டு இருக்கேன். சரி விடு. படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு பர்சனலாக பார்த்தா நல்லா இல்லை, ஆனால் கதைப்படி ஓகே, ஏதோ நல்லா இருக்குன்னு நான் சொல்லணும்னா நான் நல்லா இருக்குன்றேன், அவ்வளோதானே. உங்களுக்கு ப்ரோ? எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆகலாம். என்ன எதிர்பார்த்தாங்க? ஐடியா சூப்பராக இருந்தது, பட் ஸ்டோரி இன்னும் நல்லா எடுத்துருக்கலாம். மேக்கிங்கு, கேரக்டர்ஸ் அது எல்லாமே சூப்பராக தான் இருந்தது. பட் ஸ்டோரி கதைப்படி பார்க்கும்போது ஒர்க் ஆகலை. ஐடியா மற்றது எல்லாமே சூப்பராக தான் இருந்தது படத்தில்.
ஆக்டிங்லாம் சூப்பராக அவ்வளோதான் செம்மையாக பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் கனெக்ட் அந்த கார்த்திகோட சூப்பராக இருந்தது. ஸ்டோரி மட்டும் இன்னும் அவங்க நல்லா வேறு ஏதாவது எடுத்துருக்கலாம். ஐடியா மட்டும் தான் நல்லா இருந்தது, தவிர ஸ்டோரி எனக்கு பிடிக்கல. இல்லை சாங்ஸ் சந்தோஷம் பேக்ரவுண்ட் சாங்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது, பட் லவ்லாம் வந்துட்டு கொஞ்சம் லேக்காக தான் ஃபீல் ஆச்சு. நான் வாவாஜியார் உண்மையாக சொல்கிறேன், படம் இன்னும் சூப்பராக இருக்குது, மாசாக இருக்குது. டேய் சத்தியமாக சொல்கிறேன், நல்லா தான் சொல்கிறாங்க என் மனசாச்சு. புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏதோ வாத்தியார் வராத வாத்தியார் தான் சொல்லணும். அவர் வராமல் இருந்துருக்கலாம், வீட்டில் இருந்துருக்கலாம் பொங்கலுக்கு. அந்த மாதிரி சொதப்பிட்டாங்க தலைவா. கார்த்திக் நடிச்சிருக்காப்ல. இல்லை அவரோட ஆக்டிங்கு பாடி லாங்குவேஜ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ராஜ்கிரண் சார் வர சீனு, அப்புறம் ஆந்திரா சார் அவனும் தண்டால் சுட்டாரு அப்படின்ற மாதிரி சுற்றுறாரு. ஆனால் எதுக்கு அவர் பண்ணுறாரு? இது ஒரு கதையில் ஒரு வெயிட் இல்லை, ஒரு வலு இல்லை. என்னடா ஏதோ கடமைக்குன்னு இப்போ நான் இருக்கேன் திடீர்னு அப்படியே சுற்றி எம்ஜிஆர் வந்துட்டாரா, எம்ஜிஆர் அப்படி ஏதோ எம்ஜிஆர் வந்து ஒரு அட்லீஸ்ட் அவங்க வச்சு ஒரு கதையாவது ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கலாம். எல்லாமே சொதப்பிட்டாங்க. எதுக்கு இந்த படம் வந்தால் போதும், ஒத்த எஞ்சி வெளியே போனால் போன்ற மாதிரி ஆயிடுச்சு மனசு. அந்த மாதிரி மனம் நொந்து போயிட்டேன் இந்த படத்தை பார்த்து. ஆனால் ஒரு சில இடங்கள் நல்லா இருந்து ரசிக்கிற மாதிரி, ஒரு சில இடங்கள் என்னடா அது நம்மளை வச்சு நம்மளை என்ன இவங்க ஏற்கனவே நம்மளை நிறைய பேர் வந்து ஜோக்கராக பார்க்குறாங்க. இதில் இந்த தேட்டரில் கூட்டு வந்து உட்காந்து இவரும் நம்மளை இப்படி ஜோக்கராக பார்க்குறாங்கன்றதான் ஒரு மைண்ட் செட்டு. ஃபுல்லாகவே வந்து இது என்ன படமா இது அப்படின்ற மாதிரி தான் ஆகிப்போச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருந்துச்சு. கார்த்திக் சார் வந்து ஒரு கம்பேக் மூவி மாதிரி கொடுத்துருக்காரு. அதுவும் எம்ஜிஆர் சார் கெட்டப்பில் வந்து திருப்பி வந்து கம்பேக் கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் மூவியாக தான் இருக்கும். படத்தில் கார்த்தி அந்த எம்ஜிஆரோட சோல் பிரசன்ஸ்லாம் எப்படி காமிச்சிருக்காங்க? ஆமாம் ப்ரோ, அதில் தத்துரமாக ரொம்ப ஃபயராக கூப்ஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. ஸோ எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணார். ஸோ அதுவும் நல்லா ரெஃபரன்ஸ் நிறைய எடுத்திருக்காங்க. எம்ஜிஆர் சார்தும் சரி, நம்பியார் சார்தும் நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க படத்தில். ஸோ லிங்கேசன் சார் வந்து நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. உங்களுக்கு பராசக்தி வாத்தியார் வந்திருக்கு. ஸோ வின்னர்னா யாரும் சொல்லுவீங்க? என்ன கேட்டிங்கன்னா வாத்தியார் தான். வாத்தியார் கம்பேக் கொடுத்துருக்காரு வாத்தியார். ஸோ நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு. லிங்கேசன் சார் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த வாட்டி பொங்கல் செம்ம டல்லு. ஓகேங்களா, வந்த 2 படத்தில் பராசக்தி ஏதோ பரவாயில்ல. ஸோ அது கூட ஃபுல் ரெக்கக்னைஸ் ஆகுமான்னு தெரில. வர வீக் டேஸ் தான் தெரியும். இது ரொம்ப டல்லு, இது போயிடும். ஜனநாயகம் தான் காப்பாற்றணும். நாளைக்கு ஒரு படம் இருக்குது, அது வந்தால் தான் அது என்னன்னு தெரியும். ஜீவா படம். மற்றபடி எல்லாமே மாவீரன் டெம்ப்ளேட்டில் எடுத்திருக்காங்க. எம்ஜிஆரை பழசாக கொண்டு வர ஆவி வந்து வர மாதிரி கதை ஃபுல்லாக. கார்த்திக் எப்படி ஏன் இந்த டேரக்டர் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான். நல்ல படம் எடுத்தவர் இவர் இதுக்கு முன்னாடி. இது ரொம்ப கிளிக் ஆகலை, இது போயிடும். பராசக்தி தான் கொஞ்சம் ஆவரேஜாக ஓடும். அடுத்த வாட்டி வந்துச்சுன்னா அந்த ஜீவா படம் நாளைக்கு வருது, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா ஓகே. இல்லைனா இந்த வாட்டி பொங்கல் டல்லு தான். போன வாட்டி மாதிரியே பொங்கல், போன வாட்டியாவது இந்த மதகஜ ராஜான்னு சொல்லிட்டு அந்த படம் ஹிட் ஆச்சு. இந்த வாட்டி சுத்தம். உண்மையில் நிறைய பேர் ட்ரால் பண்ணியிருந்தாங்க ஜனநாயகன் வந்து எப்படி இந்த ரீமேக் அந்த ரீமேக் அப்படின்ட்டு. உண்மையிலே அது வந்து ஃபுல் கமர்ஷியல் பேக்கேஜாக இருக்கும். விஜய் ஃபேன்ஸுக்குன்னு இல்லை, எல்லாமே அது நல்லா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக. அது மினிமம் ரொம்ப சுமாராக இருந்தாலும் அது கண்டிப்பாக ஜனநாயகனுக்காக தான் எல்லாருமே இப்போ இருக்க மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும். இப்போது இந்த பொங்கல் மூவினா இது அந்தளவு பொங்கல் மூவிக்கெலாம் ஒர்த் இல்லை. ஏன்னா லைக் ஃபேண்டசி மூவினாலும் ஓரளவு லாஜிக் இருக்கணும். இதில் சுத்தமாக எதுவுமே இல்லை. ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் அது நல்லாயிருக்கும், அதையும் கட் பண்ணிட்டாங்க. லைக் ஒரு 10 செகண்ட் போட்டு அதையும் கட் பண்ணிட்டாங்க. மீதி ஃபுல்லாகவே லவ் சாங்ஸ் தான். ஸோ அந்தளவு எதுவுமே இல்லை. லைக் நம்ம இப்போ சர்தார் பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்தோன்னா கார்த்தி படமான்ற மாதிரி தெரியாது. நம்ம ஜப்பான்னு ஒரு படம் பார்த்துருப்போம், லைக் ஏதோ ஒரு 3 to 4 years தீபாவளிக்கு வந்துச்சு முன்னாடி. அது சுத்தமாக அந்த மாதிரி தான் இருக்குது. அதோட பார்ட் 2 மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் சுத்தமாக உட்காரவே முடியல. இது பெட்டராக பண்ணியிருக்கலாம்.